இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நம்ம அப்பா முருகன் அருளால நம்ம எடுத்து வச்ச அடி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. பேங்க்காரங்களும் நம்ம கேட்ட தொகைய நகைக்கு ஈடா தரேன்னு ஒத்துக்கிட்டாவ. அடுத்து இதை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கணும். அது செஞ்சிடலாமா? எப்பா சார், இந்த நோட்ல எல்லாத்தையும் அதெல்லாம் பதிவு பண்ணிக்க. ஓகே சார். பேசிக்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்க. பிரசிடண்ட், குழுவெல்லாம் நம்ம பிறகு போட்டுக்கலாம். முதல்ல ஆஸ்பத்திரி எங்க கட்ட போறோம், அதுக்கான வேலை எப்ப ஆரம்பிக்க போறோம் அதை சொல்லுங்க முதல்ல. ஆமாப்பா, எடுத்த எடுப்புலயே பூமி பூஜை போட வேண்டாமா? அதுக்காக தான் கேக்குதேன். இடம் எதுன்னு தெரிஞ்சாதானே அந்த ஏற்பாடுலாம் பண்ண முடியும். ஏய், நிலம் வாங்குறோம்னா அதுக்கு பணம் வேண்டாமா? நிலத்துக்காரனும் என்ன ஆஸ்பத்திரி கட்டணும்னு தூக்கி கொடுத்துருவானவே. பேங்க்ல பணம் கிடைச்சாதானே நிலம் வாங்க முடியும். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ பேசுறீங்க. எதுக்குங்க? என் அப்பா முருகன் என்ன அவ்வளவு ஏழையா? ஊர் பெரியவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நம்ம கோயில் நிலமே ஊரை சுத்தி அங்கங்க கிடக்கு. பராமரிப்பு இல்லாம நிறைய நிலங்களும் கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம செந்தூர் மதுரை போற சாலையில 22 ஏக்கர் 17 சென்ட் நிலம் ஒன்று அனாமத்தா கிடக்கு. கோயில் நிலம் தான் ரொம்ப வருஷமா கேப்பாரட்டு கிடக்குது. அங்க அது அறநிலைத்துறை கிட்ட பேசி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டலாம்ன்றது என்னுடைய எண்ணம். உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல ஐடியால வந்து போறவங்களுக்கும் பஸ் வசதி இருக்குல்ல, ஒரு பிரச்சனை இல்லையா? ஆமா, எல்லாரும் பாவம் உடம்பு சரியில்லைன்னு மதுரை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது. அதனாலதான் ஆஸ்பத்திரியை வந்து ஊருக்குள்ளாரையே கட்டலாம் அப்படின்னு சொன்னானா இல்லையா? இப்ப என்ன சொல்லுதா இவன் சொல்றத பார்த்தா ஒரு 10-20 கிலோமீட்டர் தொலைவுல போயிட்டு அங்க போய் ஆஸ்பத்திரி கட்டலாம்னா அதுக்கு மதுரைக்கே போலாமே. அதெல்லாம் முடியாது. ஊருக்கு மத்தியில தான் ஆஸ்பத்திரி கட்டணும். முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம ஊருக்குள்ள அம்புட்டு நிலம் இப்ப எங்க இருக்கு? ஒரு ஆஸ்பத்திரி கட்டும்னா குறைஞ்சது ஒரு 20 ஏக்கர் நிலமாவது தேவைப்படும்ல. அதை விடுங்க, இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னா ஒரு 5 ஏக்கராவது தேவைப்படும்ல. அந்த 5 ஏக்கர் நிலம் இப்போ ஊருக்குள்ள எங்கேயாச்சும் கிடைக்குமா சொல்லுங்க? ஊருக்கு பக்கத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு தேரி காட்டுல ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு. அது முன்னாள் பிரசிடென்ட் என் மாமனாரு திருவாளர் சவுந்தரபாண்டி பேர்ல இருக்கு. அந்த இடத்துல பனைமரம், குத்தகை, கருப்பட்டி காய்ச்சிருது, மற்ற வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஊருடைய நன்மை கருதி அந்த இடத்தை மாமனாரை விட்டு கொடுக்க சொல்லுங்க. அதுல சந்தோஷமா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டிட்டு போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊருக்குள்ளே இருக்கும்ல. என்னங்க சௌந்தரபாண்டி ஐயா, உங்க நிலத்தை தரீங்களா? ஹாஸ்பிட்டல்ல உங்க பேரை போட்டு ஒரு கல்வெட்டு போட்டுருவோம். காலங்காலத்துக்கு உங்க பேரை சொல்லிட்டு இருக்கோம். சம்பந்தி, இது வெறும் 6 ரன் இல்ல, 60 ரன். ஏங்க, ஒரே பந்துல பெரிய போடா போட்டானே. இப்ப என்ன செய்ய போறீங்க? இல்ல, அதெல்லாம் தர முடியாதியா. அந்த இடத்துல ஏக்கர் எம்புட்டு போகுது தெரியுமா? லே அவுட் போட்டா 80 கோடி போகணும். யாருக்காவது தெரியுமா? இங்க ஏங்க நீங்களும் இடம் தர மாட்டீங்க, இருக்கிற இடத்துலயும் கட்டக்கூடாதுன்றீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? பாருங்க, செந்தூர் மதுரையில இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல நான் ஆஸ்பத்திரி கட்டலாம்னு சொல்லுதேன். இதை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ முதல்ல கை தூக்குங்க. ஒத்த ஓட்டு வந்திருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிறவங்க கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சம்பந்தி, ஒரே பால்ல அவன் உங்க விக்கெட்டே காலி பண்ணிட்டானே. என்ன சம்பந்தி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜெயிச்சிட்டானே சம்பந்தி. 13 ஓட்டுல ஒரே ஒரு ஒத்த ஓட்டு மட்டும் எதிர்த்திருக்கு.
12 பேர் இதுக்கு ஆதரவு சொல்லியிருக்கீங்க. அதனால நம்ம செயற்குழு சார்பா நம்ம கோயில் நிலத்திலேயே இந்த ஆஸ்பத்திரியை கட்டலாம்ட்டு இந்த கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணுது. இது என்னுடைய அக்கா பொண்ணு, பேரு வேதவல்லி, அந்தமான்ல இருக்கா. என் அக்காவை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு காரியம் பண்றதுக்காக வந்திருக்கா. பாவம், அம்மாவை கொண்டுட்டாங்களேன்னு இவளுக்கு மனசே ஆறல. உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் நேரவா போய் பார்ப்போம்னு கூப்பிட்டு வந்தேன். பாண்டிமா மர்டர் கேஸ் விசாரணை நடந்துட்டு இருக்குமா? இதுல நீங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க. சார், எங்க அம்மாவோட மர்டர் கேஸ் இங்க நியாயமா நடக்காது. உண்மையான குற்றவாளியை உங்க டிபார்ட்மெண்ட் பிடிக்காது, தப்பிக்க விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏம்மா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்னங்க பேச்சுது? சார், ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட்ஸ். லெட் மீ ஃபர்ஸ்ட் டெல் மை சஸ்பிஷன்ஸ். ப்ளீஸ் கோ அஹெட். சார், இந்த கேஸ்ல அம்மாவை இப்ப திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் தலைவரா இருக்காரு சண்முகம். அவர் தான் கொன்னாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அதை உங்ககிட்ட சொன்னாவளா? அடையாளம் தெரியாத கொலைகாரன் தானே கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல் தப்பு அங்கதான் சார் ஆரம்பிக்குது. எங்க அம்மாவுக்கும் சண்முகத்துக்கும் முன்பகல் நிறைய இருக்கு. பல முறை நிறைய பேர் முன்னாடி சண்முகம் எங்க அம்மாவை கொன்றுவன்னு மிரட்டி இருக்கான் சார். அதுக்கு நிறைய விட்னஸும் இருக்கு சார். அதுக்கு நானே ஒரு மெயின் அக்யூஸ்டு, மெயின் சாட்சி. நானே ஒரு மெயின் சாட்சின்னு அதையும் சொல்ல வந்தேன். செகண்ட்லி, இந்த கேஸ விசாரிக்கிறது ஆபீசர் மிஸ்டர் முத்துப்பாண்டி. அவர் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, இவரோட மகன் தானே. சொந்த அத்தையோட மரணங்கிறதுனால அவர் ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆகி விசாரிக்கிறாருல்ல. நோ சார், நிச்சயமா முத்துப்பாண்டி நியாயமா விசாரிக்க மாட்டாரு. வாட் யூ மீன்? சார், யூ ஆர் ரைட் இன் a way. ஒரு வகையில இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி எங்க ஃபேமிலி தான். பட் அதே நேரத்துல அவர் நியாயமா நடந்து பாருங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். எதை வச்சு சொல்றீங்க மிஸ்? வேதவள்ளி. காரணம் இருக்கு சார். முத்துப்பாண்டி கல்யாணம் பண்ணிருக்கிறது சண்முகத்தோட தங்கச்சிய. அண்ட் சண்முகமும் முத்துப்பாண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்டயும் அக்கா கிட்டயும் சண்டை போட்டுட்டு அந்த முத்துப்பாண்டி என் வீட்டு விட்டு வெளியேறி அந்த சண்முகம் என் வீட்டுல 6 மாசம் வாழ்ந்திருக்கான். அந்த சண்முகம் இவனை இழுத்துட்டு போய் அங்க அவன் தங்கச்சியோட குடும்பம் நடத்த வச்சிட்டான். ஐயா, இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கேன். ஏன்னா முத்துப்பாண்டி உங்க டிபார்ட்மெண்ட் தானே. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. வெளிப்பார்வைக்கு முத்துப்பாண்டி சொந்த அத்தை கேஸ விசாரிக்கிற மாதிரி தான் சார் தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த கோணத்துல தான் பார்க்கணும்.